எல்லாருமே ஜிஎஸ்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இதுல வந்துட்டு அஃபெக்ட் ஆக போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மேனுஃபேக்சர் கிடையாது. ரீட்டைல் ஸ்டோர் ஓனர்ஸ் தான். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல வந்துட்டு யாருமே வந்து ப்ராப்பர் ஜிஎஸ்டி மெத்தட்ல வந்து பில் பண்றது கிடையாது. ப்ராப்பர் ஜிஎஸ்டி மெத்தட்னு நான் எதை சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்டோட லேண்டிங் காஸ்ட் வந்து 5,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட டேக்ஸ் காஸ்ட் வந்து 18%. ஸோ 900 5,900 பிளஸ் வந்து நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10%. ஒரு 500 வச்சுக்கோங்க. ஸோ அரௌண்ட் 6,400 வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணோம். பட் மேக்ஸிமம் ஸ்டோர் ஓனர்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து பண்றது கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டோர் ஓனர்ஸ் கிட்ட ஜிஎஸ்டியே கிடையாது. எப்படி செல் பண்றாங்கன்னா, ப்ராடக்ட் லேண்டிங் காஸ்ட் பிளஸ் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ அதுலயே தான் ஜிஎஸ்டி டேலி பண்ணி செல் பண்றாங்க. ஸோ இப்படிங்கிறப்ப நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தட்ல வந்து ஜிஎஸ்டி பண்றது கிடையாது. ஸோ கஸ்டமர் கிட்ட ஜிஎஸ்டி வாங்கவும் முடியாது. ஸோ ப்ராப்பரான மெத்தட்ல நம்ம பில் பண்ணோம்னா பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ ஸ்டோர்ஸ் வந்து காம்படிட்டிவ் பிரைஸ்ல நம்மளால பில் பண்ணவும் முடியாது. ஸோ இதுல வந்துட்டு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இதுவே நம்ம ப்ராப்பரான மெத்தட்ல வந்துட்டு பில் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. பிராண்ட்ல இருந்து நிறைய சர்க்குலர்ஸ் வந்துச்சு. ஜிஎஸ்டி வந்துட்டு 18% 5% ரிவர்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஓல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க 5% தான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிராண்ட் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அதை சொல்லிக்கலாம். பிகாஸ் அவங்களால வந்துட்டு 18% கொடுத்ததை 5% பண்ணி அதை வந்து ஆர்சிஏ மூலமா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் மூலமா ஜிஎஸ்டி வந்து கிளைம் பண்ண முடியும். அதுவே நம்ம ரீட்டைல் ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்சிஏ மூலமா நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட லேண்டிங் காஸ்ட் வந்து 5,000 பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி பிளஸ் வந்து ஒரு 10% ப்ராஃபிட். இது மாதிரி ப்ராடக்ட் வந்து பில் பண்ணோம்னா நம்மளால வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டி ஃபைல் பண்றப்ப அந்த ஆர்சிஐ மூலமா 13% லாஸை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்க அமௌண்ட்டை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டினா போதும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு இருந்தால் மட்டும் தான் நமக்கு பெனிஃபிட் ஆகும். பட் இதுல என்ன பண்றதுன்னே தெரியல. கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஓல்டு ஸ்டாக்ஸ் வந்துட்டு நியூ பிரைஸ்ல கொடுக்கணுமா, இல்ல ஓல்டு ஸ்டாக் வந்து ஓல்டு பிரைஸ்ல கொடுக்கணுமா, இது வந்துட்டு யோசிச்சாலே ஒரு மாதிரி மண்டை ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. ஸோ அது என்ன பண்றதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.